மாணவர்களே, கடந்த வகுப்புகள்ல இருந்து சொல்லி இலக்கணம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைக்கு வேற்றுமை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு குழப்பமே இருக்காது. வேற்றுமை அப்படிங்கிறது இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை உருபுகள் தான். அந்த வேற்றுமை உருபுகள் என்ன, அது எந்தெந்த வகையில் வரும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். இதுல எளிமையான பாடப்பகுதி தான். ஆனா என்னன்னா கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா ஈஸியா இதுல கூடிய கேள்விகளுக்கு விடைகளை நீங்க கொடுத்துட முடியும். வேற்றுமைனா என்ன அப்படிங்கிறது பாருங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பது. அது மறுபடியும் பாருங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பது. ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு பெயர் சொல் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. பந்து அப்படின்னு ஒரு பெயர் சொல் இருக்குன்னா ஒரு பந்து அப்படின்னா, இதை வேறுபடுத்தும் முறை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணு? பந்து என்ற பொருள் ஒரு உருளையான ஒரு வடிவத்தை குறிக்கிறது, அல்லது உருளையான ஒரு பொருளை குறிக்கிறது இல்லையா? இப்ப அதனை வேற்றுமை வேறுபடுத்தும் முறை என்று சொன்னால் கூட ஏதோ ஒரு வார்த்தையை எழுத்துக்களை சேர்க்கும் பொழுது அது என்னவா மாறும் அப்படிங்கிறதா. பந்து என்பது சேர்க்கும் பொழுது பந்தை, பொருள் மாறிடுச்சு இல்லையா? பந்து என்பது பந்தை அப்படிங்கிற பொருள் மாறுது. அததான் அந்த முதல் வரி சொல்லுகிறது. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பது. இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருவுகள் என்று கூறுவர். அப்போ அந்த பின்னாடி சேரக்கூடிய அந்த சேர்த்து வரக்கூடிய சொற்கள், எழுத்துகள் எல்லாமே அசைகள் என்ற வார்த்தைகள்ல கொண்டு வரலாம். அசைகளை இந்த வேற்றுமை உருவுகள் என்று சொல்லுகிறோம். சில இடங்களில் உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு. நமக்கு வேற்றுமை உருவுகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால நாம இன்னும் கொஞ்சம் தெளிவாவே இருப்போம் இல்லையா? வேற்றுமை உருவுகள் அப்படிங்கிறது ஐயால் கூ இன்னது கண் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இந்த எழுத்துகள் இந்த அசைகள் சொல்லோடு சேரும் அப்படின்னும் போது அதை தாண்டிய வார்த்தை பாருங்க. சில இடங்களில் உருவுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு அப்படின்னாக்கா அந்த வார்த்தைகளுக்கு பேர், அந்த சொற்களுக்கு பேர் சொல் உருவுகள் என்று கூறுகிறோம். இப்ப எடுத்துக்காட்டு அடுத்து தரப்படுகிறது பாருங்க. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். ஒரு எடுத்துக்காட்டு இங்க தரப்படுகிறது. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆல் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது. இந்த ஓவியர் தூரிகையால் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆல் அப்படிங்கிறது இந்த வேற்றுமை உருவம். இப்ப இதுவே அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இப்ப அந்த மேல ஆல் அப்படிங்கிறதுக்கும் இந்த இடத்துல கொண்டு என்று வருகிறது. நமக்கு தெரியும் வேற்றுமை உருவுகள்ல ஆல் வந்துச்சுங்கிறது சொல்லிட்டீங்க. ரைட். இப்போ இங்க கொண்டு அப்படின்னு வருதே, இந்த கொண்டு என்ற சொல் தான், இதுதான் சொல் உருவு என்பது. அப்போ அசைகளை தாண்டி ஒரு வார்த்தையே இங்கு வேற்றுமையாக இடம்பெறுகிறது. அடுத்தது பாருங்க. வேற்றுமை உருவுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உருவுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். வேற்றுமைக்கும் வேற்றுமை தொகைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லப்படுகிறது. வேற்றுமை அப்படின்னு சொன்னாக்கா 8 வேற்றுமைகள்ல 6 வேற்றுமைகள் உள்ள வந்துடும். 2 வேற்றுமைகளுக்கு உறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இந்த 6 இல்லாமல் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பேரு வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப அடுத்தது அந்த வேற்றுமைகள் எத்தனை வகைப்படுகிறது என்ன? வேற்றுமைகள் 8 வகைப்படும். அது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் அது இங்க வரிசையா தரப்பட்டிருக்கு. முதல் வேற்றுமை பெயர். அங்க நீங்க நம்பர் போட்டு வச்சு கூட பார்க்கலாம். பெயர் அப்படிங்கிறதுக்கு மேல முதல் 1 நம்பர் வச்சுட்டீங்கன்னா 8 வகையான வேற்றுமை அங்க சொல்லிடணும். ஐ என்பது 2ஆம் வேற்றுமை, ஆல் 3, கூ 4, இன் 5, அது 6, கண் 7. விழி வேற்றுமை என்பது விழித்தல் என்றால் அழைத்தல் என்று பொருள். எனவே அது 8ஆம் வேற்றுமையாக இருக்கிறது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை. உருவுகள் இல்லை என்பது வந்து உறுப்புகள் இல்லை அப்படிங்கிறதா. உருவுகள் ரெண்டும் ஒண்ணுதான். 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருவு உண்டு. இப்போ அடுத்து வரக்கூடியது ஒரு முக்கியமானது, இல் என்னும் உருவு. இப்ப நம்ம ஐ ஆல் பூ பார்த்திருக்கோம்.
ஆனா இல் என்ற ஒரு உருபும் வேற்றுமை உருவாக இருக்கிறது. அந்த இல் என்ற வேற்றுமை உருவு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. இதுதான் இங்க முக்கியமான ஒரு வினா. இல் என்ற வேற்றுமை எங்கு வரும் என்று கேட்டால் நமக்கு ஐ ஆல் கூ இன் அது கண் இதுதானே தெரியும். அப்ப இல் என்பது ஒரு இருக்கிறதா அப்படின்னா இருக்கு. நிறைய வார்த்தைகள் இருக்கு. இல் என்பது 5க்கும் வரும் 7க்கும் வரும். அப்போ 2 வேற்றுமைகளிலும் வரக்கூடிய ஒரு சொல் இல் என்ற அந்த வேற்றுமை அதை சொல். ஞாபகம், அது கொஞ்சம் முக்கியமானது. சரி, அப்போ இந்த வேற்றுமை உருவுகள் எங்க வரும், எப்படி இந்த 5ஆம் வேற்றுமை உருவுகளையும் 7ஆம் வேற்றுமை உருவுகளையும் வருது அப்படின்னு சொன்னா, அது என்ன, அந்த இல் என்பது எந்த அர்த்தத்தில் வரும் என்றால் நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும். அந்த இல் அப்படிங்கிறது நீங்கள் பொருளில் வரும். நீங்கள்னாக்கா விட்டு செல்லுதல் அப்படிங்கிற வார்த்தை வச்சுக்கானே, விட்டு செல்லக்கூடிய பொருளில் வரும்பொழுது அந்த நீங்கள் 5ஆம் வேற்றுமையாகவும், இல் என்பது நீங்கள் பொருள் 5ஆம் வேற்றுமையாகவும், அதே போல இடப்பொருளில் வரும்பொழுது 7ஆம் வேற்றுமையிலும் வரும் அந்த இல் என்பது. சரிங்களா? அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மைண்ட் மேப் பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா தரப்படு பாருங்க. இந்த வேற்றுமை உருவுகள் சொல்லி சைட்ல தரப்பட்டிருக்கு. அந்த ரைட் கார்னர்ல இருக்கக்கூடியது முதல் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி உருபு இல்லை அப்படின்னு. அந்த சைட்ல கூட நீங்க 1ன்னு போட்டோன்னீங்கன்னா நம்பர் போட்டீங்கன்னா 1ஆம் வேற்றுமை. அதற்கு கீழே இருக்கக்கூடியது 2ஆம் வேற்றுமை. அதற்கு கீழே இருக்கக்கூடியது 3ஆம் வேற்றுமை. கீழே வரும்போது 4ஆம் வேற்றுமை கு என் உருவு. அந்த உருவு வந்துட்டு கு அகிலனுக்கு உள்ள வார்த்தைகளும் தரப்பட்டது. அடுத்து 5ஆம் வேற்றுமை பாருங்க, இன் இல் இருந்து இன் இருந்து இல் நின்று அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அகிலனின் அப்படிங்கிறது இன்னும் கொடுத்தாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், அந்த 5ஆம் வேற்றுமைக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா இல் அப்படிங்கிறது தரப்பட்டு. அடுத்தது 6ஆம் வேற்றுமையில அது உடைய, அது அகிலனுடைய, அகிலனது. 7ஆம் வேற்றுமையில பாருங்க மறுபடியும் இல் வந்திருக்கு. அப்ப 5ஆவதுலயும் 7ஆவதுலயும் இல் என்பது இடம்பெறும். அகிலன் பால் அப்படின்னு வந்திருக்கு. பால் அப்படிங்கிறது அகிலன் பால், அகிலன் கண், அகிலன் இடம், அகிலன் இல் அப்படின்லாம் வரும். சரி, இப்ப இதற்கான விளக்கங்களை அடுத்தடுத்து பார்த்துட்டு போலாம். முதல் வேற்றுமை. இப்ப 8 வகை வேற்றுமைங்கிறது பொதுவான விஷயங்கள். முதல் வேற்றுமை என்ன? முதல் வேற்றுமை பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம் பெற்றிருக்கும். இது வந்துட்டு பொதுவான விஷயம். ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாமே, பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகளுடன் இடம்பெற்று. எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவதுதான் முதல் வேற்றுமை. எந்த வார்த்தையும் உள்ள சேர முடியாது. அது அமைதியா அது பேசாம அது பாட்டுக்கு இருக்கு. அது முதல் வேற்றுமை தான் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாவை வந்தாள். இந்த பாவை வந்தாள் அவ்வளவுதான். பாவை அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல வேற்றுமை, முதல் வேற்றுமை, பெயர் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். பெயர் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை எல்லாம், முதல் வேற்றுமை எல்லாமே ஒன்றுதான். பாவை வந்தாள். பாவை என்ற சொல் எந்த சொல்லையும் பெற்றுக்கொண்டு வர. இப்ப அதுதான் அங்க மைண்ட் மேப்பா தரப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, 2வது 2ஆம் வேற்றுமை இங்க தரப்பட்டு. இப்ப நம்ம 2ஆம் வேற்றுமையில இருந்து வரிசையா பார்த்துட்டு போக வேண்டிய நிறைய விஷயங்கள். இப்போ முதல் வேற்றுமைக்கு விளக்கங்கள் பெருசா தேவையில்லை. பெயர் வேற்றுமைங்கிறது ஒற்றை வார்த்தையில முடிச்சிடலாம். ஆனால் 2ஆம் வேற்றுமை என்பது வேற்றுமை உறுப்பு. முதல்ல ஐ என்பது தெரிஞ்சுக்கணும். உருபு அப்படின்னு தான் சொல்லுவோம். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ என்பதா. எடுத்துக்காட்டு கபிலர் பரணரை புகழ்ந்தார். பரணர் கபிலரை பரணர் புகழ்ந்தார். இப்ப 2 இடங்கள்ல இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டு காட்டப்பட்டிருக்கு. ஒரே வார்த்தை தான், ஒரே போல இருக்கக்கூடியது. ஐ என்ற அந்த வேற்றுமை உருவு 2 இடங்களில் சேரும் பொழுது அர்த்தம் மாறிடுது. கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லும் போது பரணரை புகழ்றாரு கபிலர். இங்க கபிலரை பரணர் புகழ்ந்தார் அப்படின் போது அந்த ஐ இந்த பக்கம் போடும்போது மாறி. இப்ப இந்த 2க்குமே எந்த பெயருடன் இணைகிறதோ அந்த பெயர் வந்துட்டு செயற்படு பொருளாக மாறி விடுகிறது. இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகளும் ஒரு சொற்றொடர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சொல்லும் பொழுது அங்க செயற்படு பொருள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அந்த செயற்படு பொருள் அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கக்கூடிய வார்த்தை ஐ சேரும் பொழுது செயற்படு பொருளாக மாறி விடுகிறது. இப்ப மறுபடியும் எடுத்துக்காட்டு பாருங்க. கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படின்னா இந்த செயற்படு பொருள்னாக்க இந்த இடத்துல பரணரை தான் செயற்படு பொருள். அடுத்தது கபிலரை பரணர் புகழ்ந்தார் சொல்லும் போது கபிலரை என்பது செயற்படு பொருளாக மாறுகிறது. அப்படி என்று சொன்னால்
ஒரு சாதாரண ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுகின்ற காரணத்தினால் இரண்டாம் வேற்றுமையை செயற்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். அப்போ இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேரு செயற்படு பொருள் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அல்லது பெயர் வேற்றுமை என்று சொன்னோம். இப்ப இரண்டாம் வேற்றுமைக்கு செயற்படு பொருள் வேற்றுமை. ஒரு வார்த்தை, சாதாரண வார்த்தையை, ஒரு சாதாரண ஒரு பெயர் சொல்லை செயற்படு பொருளாக மாற்றுகின்ற காரணத்தினால் இது இரண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை என்று கூறுகின்றோம். இந்த செயற்படு பொருள் வேற்றுமை, இந்த ஐ எங்கெங்கெல்லாம் சேரும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஐ சேர்ந்துருச்சுன்னா அந்த வார்த்தை என்னென்னவாக மாறும் அப்படிங்கிறதுதான் ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இந்த 6 வகையான பொருள்களில் வருமாம் இரண்டாம் வேற்றுமை. ஒரு எடுத்துக்காட்டு தரப்படுகிறது. ஆக்கல் அப்படின்னு சொன்னாங்க, கரிகாலன் கல் அணையை கட்டினான். அப்ப இது ஆக்கக்கூடியது இல்லையா, ஒன்றை உருவாக்குவது. அழித்தல் பாருங்க, பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இங்க ஐ மட்டும் பார்த்தேவாங்க. மூன்றாவது அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல் அப்படின்னா விட்டு பாருங்க, காமராசர் பதவியை துறந்தார். ஒத்தல், தமிழ்நாட்டு உயிரை போன்றது, ஈக்குவல் பண்றது. உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். இப்ப இந்த ஐ இந்த 6 விஷயங்களில் தான் வருமாம். என்ன 6 விஷயங்கள்? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. அப்ப இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும் அப்படின்னு கேட்டா இந்த 6 சொல்ல தெரியணும். அதை நம்ம ஷார்ட்கட்ல சில விஷயங்கள்லாம் மெத்தட் எல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ இந்த ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அப்படிங்கிற இந்த 6க்கு எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எடுத்துக்காட்டுகள் தெரியணுங்கிறத விட இது இந்த அர்த்தத்தில் தான் ஆக்கல் அர்த்தத்தில் தருகிறது, அழித்தல்ல தருகிறது அப்படிங்கிறது ஞாபகம். எளிமையா பண்ணிக்கலாம். இரண்டாம் வேற்றுமை உருவுகளா எந்தெந்த பொருள்கள் வரும் அப்படின்னா ஷார்ட் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுல பாருங்க, அழித்தல் அடைதல் ஆல ஆரம்பிக்குதா, ஆக்கல் என்பது நெடில் ஆ. அப்போ நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம்னா ஷார்ட் கட் மெத்தட்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஊல வருது, அதற்கு அடுத்தது ஓ உயிர் எழுத்துக்கள்ல வருது. நீ என்பது உயிர்மை எழுத்துல வருது. அப்ப இந்த 6 எழுத்துக்களை கொண்டு இந்தந்த பொருள்களில் வருகிறது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது எளிமையா இருக்கும். அந்த இரண்டாம் வேற்றுமை உறவுக்கான அந்த மைண்ட் மேப் பாத்தீங்கன்னாக்கா அது எளிமையா இன்னும் தரப்பட்டிருக்கு. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. அடுத்தது மூன்றாம் வேற்றுமைக்கு வரலாம். மூன்றாம் வேற்றுமைக்கான உருவு உங்களுக்கு தெரியாது. ஆள் என்பது தெரியும். தொடர்ச்சியா பாருங்க, ஆள், ஆண், ஓடு, ஓடு 4 தரப்பட்டிருக்கிறது. இந்த 4 தான் வேற்றுமைக்குரிய உறுப்புகள், மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள்னு சொல்றோம். இதுல ஒரு சின்ன ஒரு விளக்கம் தராங்க பாருங்க. இந்த ஆள், ஆண் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லக்கூடிய அந்த 2 வந்துட்டு கருவி பொருள், கருத்தா பொருள் என்று 2 வகை பொருள்கள்ல வரும். ஆள், ஆண் மற்றும் கருவி, கருத்தா அப்படிங்கிற 2 வகையில வரும். அந்த கருவி பொருள் வந்து முதல் கருவி, துணைக்கருவி அப்படிங்கிற விளக்கத்துல வருது. அதற்கு எடுத்துக்காட்டு தரப்படுது. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதல் கருவி. மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லும் போது ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. ஆமா, உளியால் சிலை செய்தான். மரத்தால் சிலை செய்தான்னாக்கா முதல் கருவி, உளியால் சிலை செய்தான்னு சொன்னா துணைக்கருவி. அந்த 2வதா சொல்லப்பட்ட கருத்தா அப்படிங்கிறது இருக்கே, கருவி பொருள், கருத்தா பொருள்னு வந்துச்சு. கருத்தா பொருளை பொறுத்த வரைக்கும் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா அப்படிங்கிற 2 வகைப்படும். பிறரை செய்ய வைக்கிறது ஏவுதல், ஆர்டர் பண்றது, ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, அவனால்தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஏவுதல். தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது, தானே செஞ்சுக்கிட்டது சொல்றது. கரிகாலனால் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வேற யாரையோ சொல்றோம். சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது தன்னை தானே கூறுவதாக வருகிறது. இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கத்துல வரும்போது ஆண் என்னும் உருவு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆள், ஆண் அப்படிங்கிறது ஆண் செய்யுள் உறுப்புலதான் வருது. எடுத்துக்காட்டு புறந்தூய்மை, நீரான் அமையும். இந்த மைண்ட் மேப் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். மூன்றாம் வேற்றுமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மைண்ட் மேப் பார்க்கணும். ஏன்னா அதுல உட்பிரிவுகள் நிறைய வருது. மூன்றாம் வேற்றுமை ஆள், ஆண், ஓடு, ஓடு இல்லையா, அது 2ஆ பிரியுது. எப்படி? கருவி பொருள், கருத்தா, காருவின்னு இருக்காங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த கருவி பொருள் அப்படின்னு வருது. அடுத்தது கருத்தா பொருள் அப்படின்னு 2 பிரிவு. இந்த ஆள், ஆண், இந்த இடத்துலயும் ஆள், ஆண் அப்படின்னு. இந்த கருவி பொருள் வந்து மறுபடியும் 2ஆ பிரியுது. முதல் கருவி, துணைக்கருவி அப்படிங்கிறது. கருத்தா பொருள் 2ஆ பிரியுது. ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா.
அதற்கு கீழே அந்த முதல் கருவினாக்கா கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது, எடுத்துக்காட்டு மரத்தால் சிலை செய்தான். துணை கருவினாக்கா ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது ஊழியால் சிலை செய்தான். பக்கத்துல பாருங்க, கருத்தா பொருள் ரெண்டா பிரிவுல ஏவுதல் கருத்தான பிறரை செய்ய வைப்பது ஏவுதல். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சரி, அடுத்தது மூன்றாவது ஆண். இது பெரும்பாலும் செய்யுள் வழக்குல தான் வரும் அப்படின்னு சொன்னாலுமே கூட புறந்தொன்மை நேரம் அமையும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இந்த ஆள் ஆண் பார்த்தோம். ஒடு ஓடு அப்படிங்கிறது உட நிகழ்ச்சியில வரும், கூடவே வரும் அப்படிங்கிறது. உடன் நிகழ்ச்சி, உடன் இணைந்து வருவது உடன் நிகழ்ச்சி அப்படின்னு, உடன் நிகழ்வது. அது எப்படி எடுத்துக்காட்டு தரும் பொழுது, ஒடு பாருங்க, தாயோடு குழந்தை சென்றது. ஓடு அப்படின்னு ஆசிரியரோடு மாணவர்கள் சென்றனர். ஒடு ஓடு ரெண்டுமே சொல்லிக்கலாம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நாம ஆள் ஆண் ஒடு ஓடு எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இந்த மூன்றாம் வேற்றுமையில வருது. மூன்றாம் வேற்றுமைக்கு புதுசா வேற எந்த பெயரும் கிடையாது. ஆனா மூன்றாம் வேற்றுமை தான் கருவி கருத்தா அப்படின்னு பிரியுது. அந்த கருவி முதல் கருவி துணை கருவி என்றும், கருத்தா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா அப்படின்னு பிரியுது. இவ்வளவு. அதுக்கு அடுத்தது ஒடு ஓடு சேர்த்து. இப்ப நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு கு என்பது உங்களுக்கு தெரிஞ்சது. ஐயால் கு அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு கு என்பதாகும். இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருள்களில் வரும். அப்போ பல பொருள்களில் வரக்கூடிய ஒரு வேற்றுமை எதுனாக்கா நான்காம் வேற்றுமை தான் பல பொருள்களில் வரும். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளும் தரப்பட்டிருக்கு. கொடை பொருளில் எப்படி வரும் அப்படின்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தான், கு பாருங்க, முல்லைக்கு. அடுத்தது பகை, புகை மனிதனுக்கு பகை. நட்பு கபிலருக்கு நண்பர் வரணர். தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் அப்படின்னாக்கா தயிருக்கு பால் வாங்கினான், அதுக்காக அது அப்படிங்க. முறை என்பது செங்குத்துவனுக்கு தம்பி இளங்கோ. நீங்க கு எங்க போட்டாலும் இங்க சொல்லப்பட்ட இந்த ஒரு சில விஷயங்களுக்குள்ள கு அடங்கிடும். வார்த்தைகளுக்கு நீங்க எதாவது கு போட்டு பாருங்க, பெயருக்கு அடுத்தது போட்டீங்கன்னாக்கா நீங்க இந்த 7-8 விஷயங்கள்ல தான் கொண்டு வந்து முடிக்க முடியும். எல்லை அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு எல்லை கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் எல்லை. சரி, இப்ப இந்த இதுல நான்காம் வேற்றுமையில கூடுதலா ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க. நான்காம் வேற்றுமையுடன் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. ஆக, கூலிக்கு ஆக வேலை, கூலிக்கு வேலை அப்படிங்கிறதுதான் கூலிக்கு ஆக வேலை அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த நான்காம் வேற்றுமை உருவை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வந்துட்டு, இன்னொரு எளிமையான ஒரு வழி. ஆக என்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு ஒரு அரசியல் தலைவர் அடிக்கடி பயன்படுத்துகின்றார். அந்த அரசியல் தலைவர் வேறு யாரும் இல்லை, முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்துகின்றார். இந்த ஆக என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், நான்காம் வேற்றுமை உருவுக்கு கு என்பதும் பிளஸ் ஆக என்பதும் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ரைட், நான்காம் வேற்றுமை உருவுக்கான மைண்ட் மேப் அங்க கீழே தரப்பட்டிருக்கு. அதை அப்படியே பார்த்து. அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உருவுக்கு போயிடலாம். ஐந்தாம் வேற்றுமை உருவு. ஐந்தாம் வேற்றுமை உருவு பொறுத்த வரைக்கும் 2 வரும். இல் இன் 2 வரும். இந்த ஐந்தாம் வேற்றுமை உருவுகள் இவை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது, இந்த 4 விஷயங்களில் தான் வரும். இல் இன் என்ற அசைகள் எங்க சேரும் அப்படின்னா, வேற்றுமை உருவுகள் எங்க சேருதுன்னாக்கா 4. நீங்கள் ஒப்பு எல்லை ஏது. நீங்களுக்கு வந்து தலையின் இழிந்த மயிறு, தலையின் இழிந்த அப்படின்னா தலையில் இருந்து அப்படிங்கிறது. இல்லதான் அது இன்னும் 2மே போட்டுரும். ஒப்பு என்பது பாம்பின் நிறம் ஒரு குட்டி, கனெக்ஷன் பண்ணி காட்டுறோம் இல்லையா, ஒப்பு. எல்லை என்பது அது ஒன்றுதான், தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். முதலையும் எல்லை வந்துச்சு, நான்காம் வேற்றுமையும் எல்லைக்கு வருது, ஐந்தாம் வேற்றுமையும் எல்லைக்கு வருது. ஏது என்பது சிலையடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். பாடுவதில் அப்படின்னா ஏதுன்னாக்கா கொஞ்சம் உயர்த்தி காட்டுவது அப்படிங்கிறது பொருள். அப்போ நீங்கள் ஒப்பு எல்லை ஏது, இந்த 4 பொருளில் வரக்கூடியது ஐந்தாம் வேற்றுமை. அதற்குரிய மைண்ட் மேப்ப கீழே தரப்பட்டிருக்கு, அதையும் பாருங்க. தொடர்ச்சியாக ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை உருவு அது என்பது. அது, ஆது, இந்த 3ம் ஆறாம் வேற்றுமை உருவாக கொள்ளப்படுகிறது. இந்த வேற்றுமைக்கு உரிமை பொருளில் வரும் உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். அப்போ உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது அப்படின்னு தெரிஞ்சாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உரிமை பொருள்னாக்கா உரிமைதான். ராமனது வில் நண்பனது கை. ராமனது வில், இப்ப அது அப்படின்னு அவனுடையது, ராமனுடையது. ராமனது வில் உரிமை, நண்பனது கை. பாருங்க, உரிமை பொருளில் வரும் உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் சொல்லுகிறோம். அப்படின்னா அந்த உரிமை அப்படிங்கிறது என் தங்கம், என் உரிமை,
அது நமக்கு உரிமையானது. அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, என் தங்கம் என் உரிமை அப்படிங்கிறது சினிமா ஆக்டர் பிரபு யூஸ் பண்ணுவார். என் தங்கம் என் உரிமை அப்படின்னு. அப்ப அந்த உரிமை பொருளில் வருவது அது 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 ஆது அல்லது அ ஆகிய உருவுகள் இந்த காலத்தில் பயன்படுத்துவது இல்லையாம். அது தவிர ஆது ஆ என்பது இந்த காலத்துல இல்லை. அதற்கு கீழே மைண்ட் மேப் பார்த்தலாம். 6ஆம் வேற்றுமை உருவு அது ஆது ஆ உரிமை பொருள் அல்லது கிழமை பொருள் வருது. முருகனது வேல் நண்பனது. அடுத்தது 7ஆம் வேற்றுமை. இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 7ஆம் வேற்றுமை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். கண் 7ஆம் வேற்றுமை உருவு மெயின் வந்துட்டு நமக்கு கண் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? அது இல்லாம பாருங்க, மேல் கீழ் கால் இல் இடம் இந்த உருவுகளும் உண்டு. இந்த வேற்றுமை 7ஆம் வேற்றுமை எங்க இடம்பெறும்னாக்கா இடத்தையும் காலத்தையும் குறிக்கும் சொற்கள்ல தான் 7ஆம் வேற்றுமை இடம்பெறும். இடத்தையும் காலத்தையும் குறிக்கிடும் போது, எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்யுது அப்படின்னா எங்கள் ஊர் அப்படின்ற இடம். அதுதான் கண் அப்படின்னாக்கா இடத்தை தான் குறிக்கும். அவன் கண் உள்ளதுனாக்கா அவன் இடத்தில் உள்ளது என்று பொருள். அதே போல இரவின் கண் மழை பெய்ததுனாக்கா இரவு நேரத்தில், அதுதான் காலம் அப்படிங்கிறது. இரவு நேரத்தில் மழை பெய்தது. அப்ப கண் என்பது இடப்பெயரை குறிக்கும். அவன் கண் உள்ளது அப்படின்னு சொன்னாக்கா அவன் இடத்தில் உள்ளது என்று பொருள் பெறும். இல் என்னும் உருவு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வருவது உண்டு. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இல் என்ற உருவு வந்துட்டு 5க்கு வருது 7க்கும் வருது அப்படிங்கிறது நாம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது நாம பார்க்கணும். அடுத்தது அதுக்கு மறுபடியும் அதே சேம் அதே டெபினேஷன் தான் நீங்கள் பொருளில் வரும் பொழுது 5ஆம் வேற்றுமையில வரும் இல் அப்படிங்கிறது. அதே போல இடப்பொருளில் வந்தாக்கா அது 7ஆம் வேற்றுமைக்கு வரும் அப்படிங்கிறது பார்த்தேன். சரி, இப்ப 7ஆம் வேற்றுமை மறுபடியும் அங்க ஒரு மைண்ட் தரப்பட்டு பாருங்க. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்படின்னா இடத்தின் பொருள் வரும். இரவின் கண் மழை பெய்ததுன்னா நேரம், இரவு நேரம், காலத்துக்கு. 8ஆம் வேற்றுமை வருது. இதுவும் கொஞ்சம் முக்கியமானது. 8ஆம் வேற்றுமை வருது. இது விழிப்பொருளில் வரும். விழிப்பொருள் அழைத்தல், அழைக்கின்ற பொருளில் தான் வருகிறது. யார் அழைக்கிறோம், தூரத்துல இருக்கிறவன ஒருத்தரை கூட்டும் போது அவன் முன்னாடி வந்துடுற மாதிரி வந்துருதாமா. எப்படின்னா படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை தான் வெளிவேற்றுமை என்கிறோம். ரொம்ப முக்கியம் அந்த வரி. முன்னிலை படர்க்கை பெயரை, படர்க்கைனாக்கா அவன் தூரத்தில் இருப்பவனை டேய் கூப்பிடுறோம் வச்சுங்க, நண்பா அப்படின்னு ஒருத்தனக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவன் தூரத்துல இருக்கான், படர்க்கை இடத்துல இருக்கான். தன்மையில கிடையாது, முன்னிலை கிடையாது. தூரத்துல இருக்கவன தான் நம்ம படற்கையில இருப்பவன கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடும் போது அது என்ன ஆயிடுதுனாக்கா முன்னிலை பெயரா மாறிடுறான். பக்கத்துல இருக்கிறது போல ஆயிடுறான். நமக்கு முன்னாடி இருக்கவன கூப்பிடுறது போல மாறிடும். அப்போ படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை தான் விழிவேற்றுமை என்கின்றோம். ரொம்ப முக்கியமான வரி இது. இது கேட்டாங்கன்னா, இது எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இது புரிஞ்சுக்கணும். நீங்க படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை எந்த வேற்றுமைன்னு சொன்னா ரொம்ப குழப்பமாகும். ஞாபகம் வச்சுக்க. தூரத்துல இருக்கவன் தான் படற்கை, அவனை பக்கத்துல இருக்கவனை போல கூப்பிடணும். டேய் அப்படின்னு கூப்பிடுவோம். அதை நண்பா என்று அழைக்கும் பொழுது அந்த தூரத்தில் இருக்கவன் நமக்கு பக்கத்துல முன்னிலை இருப்பனை அழைப்பதை போன்று மாறி. அதுக்கு எடுத்துக்காட்டும் தரப்போறாங்க பாருங்க. இந்த வேற்றுமைக்கு என்று தனிய உறுப்பு எதுவும் இல்லை. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. பெயர்கள் தெரிந்து வழங்குவது உண்டு. வார்த்தைகள் பெயர்கள் வந்துட்டு மாறிடும் இல்லையா? அண்ணன் என்பதனை அண்ணா என்றும் புலவர் என்பதனை புலவரே என்றும் மாற்றி வழங்குவதும் 8ஆம் வேற்றுமையாகும். அதுதான் முன்னிலை வந்துட்டு, அதாவது படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றும். அதற்குரிய அந்த மைண்ட் மேப் பாருங்க, அழகா தரப்பட்டிருக்கு. 8ஆம் வேற்றுமை அல்லது விழி வேற்றுமை படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை விழி. அண்ணன் அண்ணா என்று பிரிகிறது, புலவர் புலவரே என்று மாறுகிறது. தொடர்ச்சியாக பெரிய ஒரு அட்டவணையை தரப்பட்டிருக்கீங்க. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5, 6, 7, 8 என்று வரிசையா தரப்பட்டிருக்கு. அதற்கு பக்கத்திலே அந்த வேற்றுமை உருவு என்ன, அதற்குரிய பொருள் என்ன, அதற்குரிய வேறு பெயர் என்ன, சொல் உருவு என்ன, எடுத்துக்காட்டுகள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை முழுக்க தரப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே பார்த்த பகுதி அப்படிங்கிறதுனால அடுத்த தலைப்பிற்கே போயிடலாம். அடுத்த தலைப்பு ஓர் எழுத்து ஒரு மொழி. வேற்றுமைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தலைப்பு ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா அதுக்கு அர்த்தம் இருக்கும். அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார். இப்போ நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூல் இருக்கு இல்லையா, நன்னூலர் பவனந்தி முனிவர் எழுதினது. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்ல 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிடுகிறாராம்.
பவனந்தி முனிவர் சொல்றதுதான் மிக முக்கியமா இருக்கு. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிங்கிற தலைப்புக்கு பக்கத்துல நீங்க 42 போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். ரைட். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தமா 42 தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் தராங்க. 42 ஓரெழுத்து ஒரு மொழி என்னங்கிறத சொல்லிட்டு அதுல 2 எழுத்து மட்டும் குறில் வருது, மீதி 40 தான் நெடில் வருகிறது அப்படின்னு. 2 எழுத்து மட்டும் குறில் எழுத்தாக இருந்து ஓரெழுத்து ஒரு மொழியா செயல்படுது. மீதி 40 எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்களை தான் கொண்டிருக்கிறது. இப்ப அந்த உயிர் வரிசையில அந்த வரிசையா தரப்பட்டிருக்கிறது பாருங்க, அட்டவணையில பாருங்க. ஆ என்பது பசு. இது கூட கேள்விகள்ல இடம்பெறலாம். உங்களுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழியில் இடம்பெறாதது எதுன்னு சொல்லிட்டு நெடில் எழுத்துக்களா கொடுத்து நோ டூ மட்டும் கொடுத்தாங்கன்னாக்கா அது உங்களுக்கு தெரியும். ஆ என்பது பசுவை குறிக்கிறது. ஈ என்றால் கொடு, ஈகை இல்லையா, கொடுத்தல். ஊ என்பது இறைச்சி. ஏ அம்பு. ஐ தலைவன். ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து 2வது சகர வரிசையில சா என்றால் இறந்து போ என்று பொருள். தி என்றால் தீங்கும் இகழ்ச்சி. சே என்றால் உயர்வு. தோ என்றால் மதில். அடுத்த நகர வரிசை நா என்பது நாவு. நீ என்பது முன்னிலை ஒருமை. நே என்பது அன்பு. நை என்பது இழிவு. நோ குறில் நோய். இதை ரவுண்ட் பண்ணிக்க. அப்போ ஒரு குறில் கண்டுபிடிச்சிட்டோமா? 42 நெடில்ல 2 மட்டும் குறில்னு சொல்லும் போது அப்ப நோ குறில் நோய் என்பது நோ குறிலா நோய் நெடில் தான். நோ என்பது வறுமை. அடுத்தது மேல போயிடலாம், ககர வரிசைக்கு வந்துடலாம். ககர வரிசையில வரும்பொழுது கா என்பது சோலையை குறிக்கிறது. கு என்பது பூமி. கை ஒழுக்கம். கோ அரசன். 5வது தகர வரிசையில் தா கொடு. தீ நெருப்பு. து குறில் உண்ணு. அப்ப தூ ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா 2 எழுத்து நமக்கு கிடைச்சிச்சு. நோ என்பதும் தூ என்பதும் குறில் எழுத்துக்களாக இருந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக செயல்படுகிறது. தூ என்பது தூய்மை. தே என்பது கடவுள். தை என்பது தைத்தல். பகர வரிசையில் பா பாடல். பூ மலர். பே மேகம். பை இளமை. போ சொல். 7வது மகர வரிசை மா மாமரம். மீ வான். மூ மூப்பு. மே அன்பு. மை அஞ்சனம். மோ முகத்தல். இங்கே மோ என்பது குறிலாக தரப்பட்டிருக்கு. அது நெடில் மோதான், குறில் மோ கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 தான் அப்படிங்கிறது நோ 2 தான் அப்படிதான் படிச்சிருக்கோம். பவனந்தி முனிவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இது மோ நெடில் எழுத்தாக இருக்கு. அடுத்தது யகர வரிசையை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணு. யா என்பது அகலத்தை குறிக்கிறது. வகர வரிசையில் வா அழைத்தல். வி மலர். வை புல். வவ் கவர் கண் கவர் அல்லது கவர்ந்து கொள் அப்படிங்கிற அர்த்தத்தை வவ் என்பது தருகிறது. சரி, இதோட ஓரெழுத்து ஒரு மொழி டாபிக் முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42. அவற்றில் 2 குறில் எழுத்துகள், மீது 40 நெடில் எழுத்துகள். நெடில் குறில் எழுத்துகள் நோ என்பதும் து என்பதும். அந்த நோ என்பதற்கு நோய் என்பது பொருள். து என்பது உன் என்று பொருள் தருகிறது. மீதி எல்லாம் படிச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த தலைப்பு போயிடலாம். பகுபதம் பகாப்பதம். பகுபதம். பகு அப்படின்னாக்கா பிரித்தல். அங்க பரி என்று இருக்கு, கொஞ்சம் மாத்திக்கலாம். அப்படியே நீங்க பிரி என்று வர வேண்டும். பகுபதம் என்றால் பகு என்பது பிரி, பதம் என்பது சொல். அப்போ சொல்லை பிரித்தல் தான். பிரித்தால் உறுப்புகள் வரும் சொல் பகுபதம். அப்படின்னா பகாப்பதம்னாக்கா பிரிக்க முடியாதுதான் பகாப்பதம். சரி, விளக்கங்கள் பார்க்கலாம். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம் என்பதால் சொல்லை தான் பதம் என்று கூறுகிறோம். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 அதாவது பெயர் வினை இடை உரின்னு சொல்லுவோம் இலக்கண வகையில. அந்த 4 பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்தால் இவற்றை பகுபதங்கள் என்பர். அங்க இருந்தமால் அப்படின்ட்டு இருந்தால் எழுத்துக்களை கொஞ்சம் மாற்றம். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 அதாவது பெயர் வினை இடை உரி இவற்றில் பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்தால் இவற்றை தான் பகுபதங்கள் என்று குறிப்பிடுகிறோம். இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் பகாப்பதத்திற்கு உரியவையாகும். இப்ப இடைச்சொல்னா என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இடைச்சொல்னா சின்ன சின்ன இப்ப நம்ம பார்த்தோமே வேற்றுமை உருவுகளும் இடைச்சொற்கள் தான். வேற்றுமை ஐயால் கூ இன் அதுக்குன்னு பார்த்தோம், அதுவும் இடைச்சொற்கள். இப்ப உரிச்சொற்கள்னா சால ஒரு தவன் அணி கூர் கழி இதெல்லாம் உரிச்சொற்களாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம பகுத்து பிரித்துட்டு இருக்க முடியாது. பிரிக்க முடியாதுதான் பகாப்பதங்கள் அப்படிங்கிறோம்.
அப்படின்னா இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாப்பதத்திற்கு உரியவை. அப்ப பெயர் சொல்லும் வினை சொல்லும் பகுபதங்கள் இல்லையா? சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம மடக்கி வளர்ச்சி நெளிச்சு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாதான் சரியா. இப்ப அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் இவற்றுள் அப்படின்னு ஆரம்பி பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்கள் தான் வழக்கத்தில் மிகுதியாக உள்ளன. இப்ப படித்தான் என்றால் அது வினை சொல் தான் இல்லையா? அடுத்த வார்த்தை பாருங்க. படித்தான் என்ற சொல்லை படி, இத்து, இத்து, ஆண் என பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்று குறிப்பிடுவது யாரோ இல்ல, நாம தான் இப்ப குறிப்பிடுவோம். நன்னூலாரும் தொல்காப்பியரும் சொன்னாங்க. அதை வச்சு பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவைகளாகும். இது பேசிக், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பகுபதம்ல 2 வகை இருக்கு. வினை பகுபதம், பெயர் பகுபதம். இப்ப பெயர் பகுபதம் முதல்ல பார்க்கலாம். பகுபதமாக அமையும் பெயர் சொற்கள் பெயர் பகுபதம். இதனை பொருள், இடம், காலம், திணை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். கவனம் பார்த்துங்க. பொருள்ல வரும்பொழுது பொன்னன், பொன், அன் என்று பிரியும். இடத்தை குறிக்கும் பொழுது நாடன், நாடு, அன். காலத்தின் பொழுது சித்திரையான், சித்திரை, ஆண். திணையில் கண்ணன், கண்ணன். பண்பில் இனிமை, அன், இனியன். தொழிலை பொறுத்தவரை உழவு, அன், உழவன், தொழில். இப்ப இந்த 6 விஷயங்களில் பெயர் பகுப்பதங்கள் இடம்பெறும். வினை பகுப்பதங்கள் அடுத்தது. பகுபதமாக அமையும் வினை சொல் அத்தனையுமே வினை பகுபதம் தான். எடுத்துக்காட்டு உண்கின்றான் அப்படின்னா உன், கின்று, ஆண் என்று பிரிக்கலாம். இப்ப பகுபதம் 2 வகைப்படும். அதற்கான மைண்ட் மேப் பாருங்க. பெயர் பகுப்பதம் அது 6 வகை, வினை பகுப்பதம் 2 வகைதான். வினை பகுப்பதம் 2 வகையில் எப்படி வருது? தெரிநிலை வினை பகுப்பதம், குறிப்பு வினை பகுப்பதம். இப்ப தெரிநிலைனாக்கா நடந்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு நமக்கு, ரைட். நடந்தான், நடக்கின்றான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா அடுத்தது குறிப்பு வினை பகுப்பதத்துல பொன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தரப்பட்டிருக்கு. அந்த பொன்னன் அப்படிங்கிறது பொன்னை கொண்டவன், பொன்னை போன்றவன், பொன்னால் ஆனவன் தெரியல. பொன், அன் என்று நாம் பிரிக்க முடியும். அடுத்தது பாருங்க. நடந்த என்று நடந்து, நடந்தில, நடவாது, நடவா, நடந்தவன். இது எல்லாமே வினைகள் மூலமாக தெரிகிறது. இதன் மூலமாக ஒரு வினை ஏதோ நடந்திருக்கு தெரியுது. வினை பகுப்பதம் அப்படி தெரிநிலைன்னா காலம் காட்டுகிறது. ஆனா குறிப்பு வினை பகுப்பதை பொறுத்த வரைக்கும் காலம் காட்டல, வினைதான். கரிய அப்படின்னா கருப்பா மாறினதுதான். பொன் என்பதும் முதல்ல பொன்னன் பார்த்தோம்ல, பொன்னாக மாறியதுதான். அடுத்தது கரியாக, கரிய என்பது கருமை நிறமாக மாறியது வினைதான். ஆனா காலத்தை காட்டல. மொல்ல, மொல்ல அல்ல, அது மெல்ல அப்படிங்கிறது வரும், மெல்ல. அடுத்தது அல்லன், அல்லாத, அன்றி, பொன்னவன். இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு வினையை கொண்டுதான் வந்திருக்கு. ஆனால் குறிப்பின் மூலமாகத்தான் காட்டப்பட்டிருக்கே தவிர வெளிப்படையாக தெரியாது. எனவே அது தெரிநிலை வேற, குறிப்புங்கிறது வேற. சரி, பகுபத உறுப்பு இலக்கணங்கள் மொத்தம் உறுப்புகள் 6. அந்த 6ம் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று தரப்பட்டிருக்குது. பகுதி என்பது பகுதி வேறு பெயர், பகுதியினுடைய வேறு பெயர் முதல்நிலை என்று சொல்லுகிறோம். விகுதியினுடைய வேறு பெயர் இறுதி நிலை என்று சொல்லுகிறோம். இது ஒரு பேஸான ஒரு வார்த்தைகள். சரி, அப்ப இந்த 6 உறுப்புகள் எப்படி இப்படிலாம் வரும் அப்படின்னு சொன்னா இதேதான். இந்த இந்த மேல அட்டவணையில தரப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த அட்டவணையில் தரப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைய நீங்க இன்னும் கொஞ்சம் இப்போ இங்க வரிசைப்படி தரப்பட்டிருக்கு. இது எங்கெங்க வரும் வார்த்தைகள் எப்படி வரும்னாக்கா, முதலில் பகுதி வரும், ஃபர்ஸ்ட் தான் பகுதி வரணும். அப்படியே ஒரு கோடு போட்டு லாஸ்டா கொண்டு போய் வச்சீங்கன்னாக்கா அங்க 6ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா அது விகுதியாக இருக்கும். அந்த விகுதி வந்துட்டு 6வது இடத்துல இருக்கும். பகுதி ஃபர்ஸ்ட், விகுதி 6வது, இடைநிலை 3வது இடத்துக்கு வரும், நடுவுல வரும். 6ல 3வது இடத்துல விகுதி வரும். பகுதி, விகுதி, இடைநிலை ஆயிடுச்சு. பகுதி ஃபர்ஸ்ட்ல இருக்கும், லாஸ்ட்ல விகுதி இருக்கும், நடுவுல இடைநிலை. பகுதி, விகுதி, இடைநிலை. சந்தி எங்க வரும் அப்படின்னாக்கா பகுதியை அடுத்து வரும். 1க்கும் 3க்கும் சொல்றோம் இல்லையா, அங்க 2வது தான் வந்துட்டு சந்தி வரும். 2வது உறுப்பு சந்தி உறுப்பா இருக்கு, சந்தி. அப்ப சாரி எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா 3க்கும் 6க்கும் நடுவுல வரும். அப்ப 4, 5 அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா? ஆக்சுவலா அது 5வது இடத்த வச்சுக்கலாம். நம்ம 1, 2, 3, 5ன்னு வச்சுக்கலாம். சாரியை 5வது உறுப்பா வச்சுக்கலாம். அப்படின்னா விகாரம் என்ன அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு 4வது உறுப்பு விகாரம். ஏன் அப்படின்னா பகுதியை அடுத்தும் விகாரம் இடம்பெறும், சந்தியை அடுத்தும் விகாரம் இடம்பெறும்.
அப்ப 4வது இடம் வந்துட்டு எங்க கொடுக்குறது அப்படிங்கிறது குழப்பம் வரும். 1க்கு அடுத்ததும் 4 கொண்டு வரலாம், அதே போல 2க்கு அடுத்ததும் 4 கொண்டு வரலாம். அப்ப விகாரம் அப்படிங்கிறது 4வது உறுப்பா வச்சுக்கணும். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதை ஒரு வார்த்தையில கொண்டு வரும்போதுதான் இது முழுசா தெரிய வரும். அதற்கு எடுத்துக்காட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா அந்த பகுதி அப்படிங்கிற ஒரு பகுதி உறுப்புகள் பகுதின்னு இருக்கு. அதுல கீழே எடுத்துக்காட்டு பாருங்க. வந்த என்ற சொல் இருக்கா, வந்த என்ற சொல்ல பார்க்கும்போது வா வந்து முதல் எழுத்து வருது, அப்புறமேட்டு வ குறுகுகிறது, இத்து சந்தி, அடுத்து மறுபடியும் ஒரு இந்து விகாரம் ஆகிறது, பிளஸ் இத்து ஆ இருக்கு. அந்த இத்து இறந்த கால இடையே ஆ பெயர்ச்சது. இப்போ அந்த வார்த்தையிலே பாருங்களேன், வா என்ற பகுதிக்கு பக்கத்துல வரக்கூடியது விகாரம். நான் அதை தான் சொன்னேன். அதே போல சந்தியை அடுத்து விகாரம், இத்தை அடுத்து ஒரு இந்து பிராக்கெட்ல வச்சு அதுவும் விகாரம் தான். அதற்கு அடுத்ததுதான் வந்துட்டு இடைநிலை வரும், இறந்த கால இடைநிலை இத்து. ஆ என்பது கடைசி உறுப்பு விகுதி, அது பெயரச்ச விகுதியாக நிற்கிறது. அப்ப சாரியை வரல அப்படின்னாக்கா சாரியை எல்லா இடத்துலயும் வரணுங்கிற கட்டாயம் இல்லை. இப்போ இந்த 6 உறுப்புகள் இருக்கு, பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் அப்படின்னு 6 உறுப்புகள்ல நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த 6 உறுப்புகள்ல மறுபடியும் மேல அட்டவணைக்கு போலாம். அந்த மேல் அட்டவணையில வரும்பொழுது அந்த பகுதி விகுதின்னு பாருங்க. அதுல பகுதி எங்க இருக்கும் அப்படின்றது கீழே தராங்க. சொல்லின் முதலில் வரும் பகுதி, அந்த பகுதியை நாம வந்துட்டு பிரிக்க கூடாது, பகாப்பதம் அது. அதற்கு மேல மறுபடியும் பிரிக்க கூடாது. நடந்தான் என்ற ஒரு சொல் இருக்கும்பொழுது நட என்று சொன்னால் அதுதான் பகுதி. அதை மறுபடியும் நான் இந்து இட்டு அப்படின்னு பிரிக்க கூடாது, கட்டளை சொல்லாக நாம் கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு முதநிலை. ஒரு சொல்லினுடைய அதாவது பகுதியை வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஒரு சொல்லினுடைய அடிச்சொல் தான் பகுதியாகும். இதை முதநிலை என்றும் சொல்லலாம். அது வந்துட்டு பகாபதமாக. அதே மாதிரிதான் ஆடினான், செய்தான், எழுதினான், நடந்தான், குதித்தான், எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை எடுக்கும் பொழுது கட்டளை சொல்லாக வரும். படித்தான் அப்படின்னாக்கா படி, ஆடினான் அப்படின்னா ஆடு, இதுதான் பகுதி அப்படிங்கிறது. அப்ப பகுதிக்கு பேரு முதநிலை என்பது தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் அந்த அடிக்கும் பொழுது வா நெடில் தான் வ குறில் என்று குறுகுகிறது. இப்படியாக அந்த ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். இரண்டாவது விகுதி என்பது என்ன? விகுதி என்பது லாஸ்ட்ல ஒரு வினை முற்று சொல்லினுடைய, அதாவது ஒரு சொல் முடியுதுன்னு வைங்களேன், வினை முற்றுன்னு பேர். ஒரு சொல் முடிந்த சொல்லாக இருந்துச்சு, அது பேர் வினை முற்று. நடந்தான் அப்படின்னாக்கா அது வினை முற்று சொல். அந்த வினைமுற்று சொல்லினுடைய கடைசியில நின்று திணை பால் என்னிடம் இந்த 4ஐ காட்டு வெளிப்படுத்தும் நிற்கும் உருவுதான் விகுதி அப்படிங்கிறது. இப்ப நடந்தான் அப்படிங்கிற ஒரு சொல்ல இங்க எடுத்துக்காட்டு தரப்பட்டிருக்கிறதே பார்ப்போம். கொடுத்தான் என்ற சொல் தரப்பட்டிருக்கிறது. கொடுத்தான் என்ற சொல்லில் கொடு இத்து இத்து ஆண் அப்படின்னு பிரியும். படித்தாள் என்ற சொல்லல படி இத்து இத்து ஆள்னு பிரியுது. நடந்து நடந்து அப்படிங்கிறதுல நந்ததுன்னு இருக்கு, அங்க நடந்ததுன்னு கொஞ்சம் மாத்திக்கிங்க. நடந்தது என்ற சொல்லில் நடந்தது அதுன்னு முடியுது. இந்த ஆள் கடைசியை பாருங்க, வினைய விகுதியை பார்க்கணும். அந்த விகுதியில ஆண் ஆழ்த்து, அதாவது கொடுத்தான் ஆண், படித்தாள் ஆள், நடந்தது து. அப்ப அந்த விகுதிகள் எல்லாமே ஆண் அப்படிங்கிற விகுதி வந்துட்டு முதல்ல உயர்திணையையும் ஆண் பாலையும் ஒருத்தரையும் படர்க்கு இடத்தையும் காட்டுகிறது. அப்ப 4ஐயும் காட்டுகிறது. திணைப்பால் என்னிடம் அப்படிங்கிறது அந்த 4 விஷயத்த படித்தான் அப்படிங்கிற கடைசி அந்த விகுதி ஆண் என்ற விகுதி சொல்லுகிறது. அதே போல படித்தாள் அல்லது படித்தாள் என்ற ஒரு பேர் ஒரு வார்த்தை வரும்பொழுது அந்த படித்தாள் என்ற சொல்லில் ஆள் என்று முடிகிறது இல்லையா, அந்த ஆளும் பாத்தீங்கன்னாக்கா திணைப்பால் என்னிடம் காட்டும். படித்தாள் என்பது ஒரு பெண்ணை குறிக்கிறது, பெண் பால், உயர்திணை பெண் பாலை குறிக்கிறது, ஒருத்தரை தான் குறிக்கிறது, முன்னிலையை தான் குறிக்கிறது. அடுத்தது நடந்தது என்பது து அப்படிங்கிறது அகிரினை குறிக்கிறது, ஒன்றன் பாலை குறிக்கிறது, படர்க்கை இடத்தை குறிக்கிறது. அப்போ திணைப்பால் என் இடம் இந்த 4 விஷயத்தையும் விகுதியானது காட்டும், அதுதான் விகுதி. அந்த விகுதிக்கு இன்னொரு பேர் தான் இறுதி நிலை. எடுத்துக்காட்டு தரப்படுகிறது, செய்தான் என்ற வார்த்தை இருக்கிறது. அதை பிரிக்கும் போது செய் இத்து ஆண் என்று நாம் பிரிக்கிறோம். செய் இத்து ஆண். ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று. அப்ப சொல்லின் இறுதியில் தான் இந்த விகுதி வரும். சொல்லின் இறுதியில் விகுதி வந்து திணைப்பால் என் இடம் ஆகியவற்றை காட்டும். அடுத்த தலைப்பு, அடுத்த ஒரு சின்ன உட்தலைப்பு பாருங்க, விகுதியினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது. விகுதியினுடைய வகைகளை நீங்க வந்துட்டு மனப்பாடம் செய்து வைப்பது நல்லது. விகுதியினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது
ஒரு 10 வகைகள் அங்க தரப்பட்டிருக்கு. விகுதி வகைகள் 10 தரப்படுகிறது. அதுல என்ன? ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி, பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், தன்மை, ஒருமை, பெயரெச்சம், வினையெச்சம், வியங்கோள் வினைமுற்று, விகுதி மேல் விகுதி, இப்படி ஒரு 10 வகை தரப்பட்டிருக்கு. அதற்கான உறுப்புகள் அங்க தரப்பட்டிருக்கு. அன், 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 ஆண், அள், ஆள், அர், ஆர், து, ஆ, என், ஏன், அ, உ, க, கள். இந்த எழுத்துகள் எல்லாம் அந்த விகுதிக்குரிய வகைகள் வரிசையில அந்த இடம் பெற்றிருக்கிறது. இதுல நம்ம வரிசைப்படி ஆண்பால் வினைமுற்று விகுதினா என்னன்னு தெரிஞ்சு வச்சிட்டோம்னா போதும். அன், ஆண், ஆண்பாலுக்குரியது. பெண்பால் வினைமுற்று விகுதி என்ன அப்படின்னா அள், ஆள்ல வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். பெண்பாலுக்குரியது. பலர் பாலுக்கு அர், ஆர். எடுத்துக்காட்டு செல்லும் பொழுது இப்போ நடந்தார், படித்தார் அப்படின்னு சொல்லும் போது அர், ஆர் வரும். தூ நடந்தது, ஓடிற்று அப்படின்னு சொல்லுவோம். உயிற்றுன்னு தரப்பட்டிருக்கு. அது நீங்க ஓடிற்று அப்படின்னு மாத்திக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஓடிற்று அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணுதான் ஓடிச்சு அப்படின்னு. அடுத்தது பரந்தன, நடவா என்ற சொல்லில் அ, ஆ என்ற நெடில்கள் இருக்கிறது. இந்த நெடில்கள் எல்லாமே குறில் நெடில். இந்த நெடில் பாருங்க, பரந்தன என்று சொல்லும் போது அது பலவின் பால் இல்லையா, அகிரிணை. நடவா அப்படின்னு சொல்லும் போது நடக்காது அப்படிங்கிறது அதுவும் பலவின் பால் தான். அடுத்தது என், ஏன் என்ற விகுதிகள். கண்டனன் அப்படின்னு வரும். கண்டென் அப்படின்றது கண்டனன் அப்படின்னு போடுங்க. கண்டனன் என்பது பார்த்தேன் என்ற பொருளில் தான் வருகிறது. நான், அப்ப தன்மை ஒருமை. தன்மை என்றால் நான் பார்த்தேன் இல்லையா, தன்மை ஒருமை. ஏன் அப்படிங்கிறதும் அப்படிதான். கண்டேன் அப்படின்னா தன்மை ஒருமை தான். அடுத்தது நடப்பம், நடப்பாம், நடப்பன், நடப்பேன், நடப்போம். இது எல்லாமே செயல் பகுதியில், செயல்களில் நாம் பயன்படுத்தக்கூடியது. அம், ஆம், எம், ஏம் எல்லாமே தன்மை பன்மையை குறிக்கும். அடுத்தது ஐ வருது பாருங்க. கண்டனை. ஆய் என்பது கண்டாய், ஈ என்பது நடத்தி அப்படின்னா முன்னாடி இருக்கவங்களுக்கு சொல்றது. அப்ப முன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதே போல முன்னிலை பன்மைக்கு இர், ஈர், மின் என்ற சொற்கள் பயன்படுகிறது என்ற உறுப்புகள். செய்தநீர், செய்தநீர், செய்தீர், செய்மின் என்று சொல்லி முன்னிலையில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கிற பல பேரை சொல்லும் போது முன்னிலை பன்மை குறிக்கும். அடுத்தது அப்படிங்கிறது ஒரு பாருங்க. என்பது அழகிய என்ற பெயரச்ச விகுதியை குறிக்கிறது. ஆவில் வந்தால் அது பெயரச்ச விகுதி. அதே போல என்பதும் பெயரச்ச விகுதிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. பேசும் படம் என்று வந்தால் பேசும் என்பது இந்த இடத்துல பெயரச்ச விகுதி. கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது எப்படி வந்து என்று சொல்லும்போது ஊருக்கு தேடி, ஈர், ஈ, ஊ என்று முடிவது வினையற்ற விகுதிகள். வியங்கோள் வினைமுற்று உங்களுக்கு தெரியும். க, இயர் என்று வருவது வியங்கோள் வினைமுற்று விகுதிகள். வாழ்க, வாழிய, வாழியர். அடுத்தது தொழில் பெயர் விகுதிகள். அல், தல், ஐ, கை, சி, பூ, தீ, கூவி, காடு, பாடு, இவை எல்லாமே தொழில் பெயர் விகுதிகள். அதற்கு ஒருவனுக்கும் எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டிருக்கு. கடைசியா கள் என்று ஒரு சிறப்பான ஒரு விகுதி தனிப்பட்ட தரப்பட்டிருக்கு 14வதாக. அது என்ன அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே விகுதி மேல் விகுதியாமா, அதுக்கு பேர் கள் அப்படிங்கிறது. வெல்வார் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருங்கிறத சொல்லிட்டோம். பன்மையை வந்துடுச்சு வெல்வார் அப்படின்னு. வெல்வார் கள் என்று சொல்லும் போது விகுதிக்கு மேல் ஒரு விகுதியை நம்ம கொடுக்கிறோம் இல்லையா. எனவே கள் விகுதி என்பது விகுதி மேல் விகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ விகுதியினுடைய வகைகள் மொத்தம் 10 வகைகள் இருக்கு. அந்த 10 வகைகளுக்கு என்ன அப்படிங்கிறது எடுத்துக்காட்டோட இப்ப நாம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 10 வகையான விகுதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா நன்னூலார் பவனந்தி முனிவர் சொல்றாரு. 140வது நூற்பால அங்க தரப்பட்டிருக்கிறத பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அன், ஆண், அள்ளல். சரி, இதோட இந்த விகுதியினுடைய வகைகள் முடிவு பெறுகிறது. அப்போ விகுதி இப்ப 2 தான் நாம் பார்த்தோம். பகுதி, விகுதி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இடைநிலைகள் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க பாருங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கும். காலம் காட்டும், எதிர்மறையிலும் வரலாம், விகாரம் வரலாம் அப்படின்னு. கால இடைநிலை அப்படின்னு சொல்றது காலம் காட்டும் இடைநிலை தெரியும். ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் கால உறுப்பு, அதாவது கால இடைநிலை, அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தான் எனப்படுகிறது. அதான் கால இடைநிலை. அல்லது இதுக்கு காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இடைநிலைகளை சாதாரணமா சொல்லாம காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படின்னு. ஒரு எடுத்துக்காட்டு வார்த்தை இருக்கு. செய்தான் என்ற வார்த்தை இறந்த காலத்தை காட்டும். அப்ப உறுப்பு என்னன்னா இத்து. செய்கிறான் என்று சொல்லும் போது நிகழ்காலத்தை காட்டும். அப்ப அதற்கான உறுப்பு கிரு, செய்கிறு, ஆண். செய்வான் என்பது எதிர்காலத்தை காட்டுகிறது. இவ்வு என்பது எதிர்கால இடைநிலை. இப்படி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்
தாண்டி எதிர்மறை இடைநிலைன்னு ஒன்று. எதிர்மறை இடைநிலைனா பருதிலன் அப்படிங்கிறது இல் என்பது எழுதவில்லை அப்படிங்கிற பொருள் தானே. எழுதிலன் எழுதவில்லை என்றது. ஓடாது. அப்போ அந்த ஓடாது அப்படிங்கிறத பிரிக்கும் போது ஓடா அப்படி மாறுது இல்லைங்களா? புணர்ச்சியின் பொழுது ஒரு சில எழுத்துக்கள் தோன்றலாம், அல்லது ஒரு சில எழுத்து வேறு எழுத்தாக மாறலாம், அல்லது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக காணாமலே போயிடலாம். கெடுதல். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த எழுத்திற்கே அந்த எழுத்து தான் சந்தி. சரி, ஒரு எழுத்து தோன்றுவதை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் வழங்குவர். புதுசா வந்துருச்சுன்னாக்கா சந்தி. இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, தோன்றல் திரிதல் கெடுதலை தான் சந்தி அப்படின்னு சொல்றோம். இதுல தோன்றல் தான் பெரும்பாலும் தோன்றுதல் தான் சந்தி. வேற எழுத்தாக மாறுவது திரிதலையும் கெடுதலையும் வந்து விகாரம் என்று அந்த இன்னொரு உறுப்பா நாம சொல்லுவோம். பகுதி உறுப்புல விகாரம் என்ற ஒரு உறுப்பு இருக்கே, அந்த உறுப்பாக சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விகாரம் கெடுதல் விகாரம், தோன்றல் விகாரம். அது ஞாபகத்துல இருக்கு. சரி, அப்ப சந்தி எழுத்துக்கள் எது அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு, அதாவது காசா தாப்பான்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாவை விட்டுருங்களேன். இத்து இப்பு இக்கு இந்த 3 எழுத்துக்கள் ஒன்றுதான் பெரும்பாலும் சந்தியாக வரும். சில இடங்களில் உடம்படு மெய்கள் என்று தமிழில் 2 இருக்கிறது, யகர வகரம். இந்த எழுத்துக்களும் சந்தியாக வருவது உண்டு. அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருகிறான். அசைத்தான் என்ற சொல்லில் இத்து என்பது ஒரு இடத்துல சந்தியாக இருக்கிறது. படிக்கிறார்ல படி இக்கு திரு ஆர் அப்படின்னு வரும், அந்த இக்கு சந்தி எழுத்தா வருகிறது. காப்பார் அப்படிங்கிறது கா என்பது முதல்ல கட்டளை சொல் பகுதி. இப்பு அடுத்த இப்பு வந்துட்டு சந்தி அடுத்து பகுதி அடுத்து வரக்கூடிய இப்பு சந்தியாக இருக்கு. வணங்கிய என்ற சொல்லில் வணங்கு இன் இ ஆ அப்படின்னு வருது. வணங்கு என்பது பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஈ இருக்குல்லையே அந்த ஈ தான் வந்துட்டு சந்தி எழுத்து. அடுத்து ஆ என்பது பெயரற்றது. இதுதான் இந்த சந்திக்குரிய விஷயங்கள். சரி, சந்திக்கு அடுத்தது சாரியை என்ற ஒரு உறுப்பு இருக்கு. அந்த சாரியை என்ற உறுப்பும் இணைப்பு சொல்தான். பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து வரும் உறுப்பு சாரியை. பகுதியோடு இடைநிலை, பகுதி ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது, இடைநிலை நடுவில். இதுவும் அந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல பொருத்தமா ஒரு உறுப்பு இருக்குமே வருமே, அதுதான் சாரியை. சாரியை பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சரி, அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு தரப்படுகிறது. அந்த எடுத்துக்காட்டு பாருங்க. பார்த்தனன் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. பார் இத்து இத்து அன் அன். இந்த அன் அன் என்றெல்லாம் வரும் இல்லைங்களா? அந்த அன் அன் என்று வரும்பொழுது ஒரு அன் ஆண்பால் வினைமுற்றியா விகுதியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அன் தான் சாரியை. பெரும்பாலும் அப்படி வரக்கூடியதுதான் சாரியை. அன் என்று வருவது சாரியையா இருக்கும். சரிங்களா? சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்துச்சுனாக்கா அதான் சாரி என்று சொல்லுவோம். இன்னும் எடுத்துக்காட்டு சொல்லும் போது தருகுவென் அப்படிங்கிறது தருகுவென் என்ற சொல்லி தா நெடில் தரு என்று பிரிந்தது விகாரமாகும். தரு அடுத்தது கூ அப்படியே எழுதிக்கணும். வெண் அப்படிங்கறத இவ்வு கூட்டல் என்னன்னு தெரியும். அப்ப இந்த இடத்துல கூ இருக்கு இல்லைங்க, அந்த கூ தான் வந்து சாரி. சந்தி வர வேண்டிய இடத்துல ஒரு உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னாக்கா அதுவும் சாரியைன்னு சொல்லும் போது அப்ப கூ என்பது சாரியாக மாறி. இதுதான் அந்த தெளிவான ஒரு விதியை சொல்றாங்க பாருங்க. அன் என்பது விகுதியாக வரும்பொழுது அன் என்பதே சாரியையாக வரும். நடந்தனன் என்ற வார்த்தையை பிரிச்சிங்கன்னாக்கா கணக்குல அண்ணன் முடியும் பொழுது அந்த அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அன் சாரியையாக இருக்கு. இப்படி இதெல்லாம் தாண்டி ஒரு ஏழாத ஒரு உறுப்பு இருக்கு, எழுத்து பேரு அப்படின்னு பேரு. அதுக்கு அது காலத்தை உணர்த்தாது. இந்த எழுத்தாக இத்து மட்டும் வருமாம். எப்படி அப்படின்னாக்கா செய்யாதான் செய்யாதே அப்படிங்கிற வார்த்தை வரும்போது செய் இ ஆ இத்து ஏன்னு புரியும். செய்யாதேங்கிற வார்த்தை மட்டும் எத்தனை உறுப்புகளா பிரித்து பாருங்க. செய் இ ஆ இத்து ஏ என்று பிரியும். அதுல செய் என்பது பகுதி, அடுத்த இ என்பது செய் இ, அது வந்துட்டு சந்தி. ஆ எதிர்மறை இடைநிலை, அடுத்த இத்து இருக்கே அந்த இத்து எழுத்து பேரு. அடுத்து ஏ என்பது ஏவல் ஒருமை வினைமுற்றுன்னு வரும். இதுல வரக்கூடிய அந்த ஏவல் ஒருமை வினைமுற்றுக்கு நடுவில் வரக்கூடிய இத்து இருக்கு இல்லையா, அது எழுத்து பேராக இருக்கு. இறுதியாக விகாரம் என்ற ஒரு உறுப்பு. பகுவத உறுப்புகள்
6 சொன்னோம். அந்த 6 உறுப்புகளில் விகாரம் என்பது எழுத்து மாற்றம். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் பொழுது வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் இல்லையா? ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக தெரிந்தோ அல்லது கெட்டோ குறில் நெடிலாகவோ நெடில் குறிலாகவோ மாற்றம் பெறுவதுதான் அந்த மாற்றத்திற்கு பேர் தான் விகாரம் அப்படின்னு சொல்றோம். 11th புக்லயே இந்த விகாரத்திற்கான விளக்கம் மிக தெளிவாக தரப்பட்டிருக்கு. அதே விளக்கம் தான் இங்கேயும் தரப்பட்டிருக்கு. நின்றான் என்ற சொல் நில் இன் அப்படின்னு மாறுது இல்லையா? பகுதி நில் என்றாகும். அந்த நில் தான் இன் என்று மாறுகிறது. அடுத்த ரான் அப்படிங்கிறத இரு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போம். இந்த நில் என்ற பகுதியில் அந்த இல் இன் என்று மாறுகிறது இல்லையா? அதுதான் விகாரம். இப்படியாக இந்த விகாரத்தோட சேர்ந்து 6 உறுப்புகள் இதுவரையும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பகுதி உறுப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் இங்க தரப்பட்டிருக்கு. மொத்தம் கிட்டத்தட்ட உங்களுக்கு முதல் பக்கத்துல ஒரு 17, அடுத்த 2 பக்கங்களை தொடர்ந்து ஒரு 36 உறுப்புகள் தரப்பட்டிருக்கு. இந்த 36 உறுப்புகள் 36 எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டிருக்கு. 17 + 36 அப்ப எவ்வளவு ஆயிடுச்சுனாக்க கிட்டத்தட்ட ஒரு 13 53 எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டிருக்கு. 53 வார்த்தைகளை தந்து அந்த வார்த்தைகளை பிரிச்சு அதுல எது பகுதி, எது விகுதி, என்னென்ன விகுதி எல்லாம் வருது அப்படிங்கிறது தரப்பட்டிருக்கு. இது ஒரு முறை நீங்க கவனத்துல படிச்சீங்கன்னா மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். அடுத்தது கடைசியாக இவ்வளவு தூரம் பகுபதம் அப்படிங்கறத பார்த்தோம். பகுபதத்துல பகுபத உறுப்புகள் எல்லாம் பார்த்து அதற்கான பிரிவுகள் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இறுதியாக அதனுடைய தொடர்ச்சியாக பகாப்பதம் என்ற ஒரு தலைப்பு இருக்கு. பகாப்பதம் என்பது பிரிக்க முடியாதது இல்லையா? எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க. மரம், கழனி, உன், எழுது இந்த சொற்களை பார்த்தோம்னா மேலும் சிறிய உறுப்புகளா இதை பிரிக்கவே முடியாது. மரம் அப்படிங்கறத ம, ர, இம் அப்படின்னு சொல்லி பிரிக்க கூடாது. மரம் என்பது ஒற்றை சொல் தான். மண் அல்லது உன் என்பது ஒற்றை சொல் தான். எழுது என்பது ஒற்றை சொல் தான். கழனி என்பதும் ஒற்றை சொல் தான். அதை மறுபடியும் பிரிக்க கூடாது. இப்படி பிரிக்க முடியாதது, பிரிக்க கூடாததுதான் பகாப்பதம் அப்படிங்கிறோம். இவை பெரும்பாலும் வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். வேர் அல்லது அடிச்சொல் அப்படின்னு இதை சொல்லுவோம். இதுவுமே பகாப்பதம் கூட பெயர், வினை, இடையுறி இந்த 4 வகை சொற்கள்லயும் வருமா? இப்ப பெயரை பொறுத்த வரைக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த வார்த்தைகள் எல்லாம் பெயர் பகாப்பதம். பகாப்பதம் பிரிக்க கூடாது இந்த வார்த்தைகளை. மறுபடியும் வினையில வரும்போது நட, வா, படி, வாழ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திடுவோம் பாருங்க. சின்ன சின்ன வார்த்தைகளை வைக்கிறோம் இல்லையா? அதுதான் வினை பகாப்பதம். இடை பகாப்பதம் அப்படிங்கிறது மண், கொல், தில், போல் இதெல்லாம் சேர்ந்துதான் வரும். வேறொரு சொல்லோட சேர்ந்து வரும். அதுக்கு பேர் வந்து இடை சொற்கள், இடை பகாப்பதங்கள். உரி பகாப்பதங்கள் உரு, தவ, நனி, கழி இதெல்லாமே உரி பகாப்பதங்கள், உரி சொற்கள். இதை மறுபடியும் இன்னும் உள்ள பிரிச்சு கொண்டு போக கூடாது. அப்போ பகாப்பதம் 4 வகையில வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. 1 பெயர் பகாப்பதம், 2வது வினை பகாப்பதம், 3வது இடை பகாப்பதம், 4வது உரி பகாப்பதம். அதோட அந்த பகுபதம் பகாப்பதம் தலைப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த தலைப்பாக இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். இரட்டை கிளவி என்பது என்ன? 2 சொற்கள், இரண்டு சொல் அப்படின்னா இரட்டை கிளவிங்கிறது. கிளவின்றது சொல்லணும். இதை இன்னும் சொல்லும் போது ஒலிக்குறிப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்டு தான் இரட்டை கிளவி. விறுவிறு என நடந்தார், கலகல என சிரித்தார், படபட என முறிந்தன, குடுகுடு என சென்றார். இதெல்லாமே சவுண்ட் இல்லையா? இந்த சப்தங்கள், ஒலி, இதை மறுபடியும் இன்னும் பிரிக்க கூடாது. பட தனியா, இன்னொரு பட தனியா. படபட அப்படிங்கறத பட என்று பிரிக்க கூடாது. தனித்தனியா பிரிக்க கூடாது. சேர்த்து தான் எழுதணும். குடுகுடு அப்படின்னாலும் அது குடு தனியான்னு பிரிக்க கூடாது. குடு என்று பிரிக்க கூடாது. ஒன்றாக இணைத்துதான் எழுத வேண்டும். பிரித்தால் இப்படி பொருள் தராது. அப்படி இரட்டையாதான் இணைந்து வரும். பிரித்தால் பொருள் தராது. இதுக்கு பேர் தான் இரட்டை கிளவி. ஆனா அடுக்கு தொடர் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அடுக்கு தொடர் ஒரே சொல் திரும்ப திரும்ப வரும். ஆனால் 2 முறை 3 முறை அடுக்கி வரலாம். ஆனால் பிரித்தால் அது பொருள் தரும். பாம்பு 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 அப்படின்னு கத்தனான். எங்கே எங்கே என்று கேட்டார்கள். இல்லை இல்லை என்று சொன்னான். பிடி என்று துரத்தினான். இந்த சொற்களில் இது எல்லாமே பார்த்தோம்னாக்க இதுல எல்லாமே ஒரு 3 விஷயங்களை கவனம் கொள்ள வேண்டும். 3 விஷயங்கள். அச்சம், விரைவு, சினம். இந்த காரணங்களால், அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் பல முறை அடுக்கி வருவதுதான் அடுக்கு தொடர். இப்ப அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் என்னென்ன வேறுபாடுகள்? அடுக்கு தொடரை முதல்ல பார்க்கும்பொழுது சொற்களை பிரித்தால் பொருள் தரும். 2, 3, 4 முறை அடுக்கி வரும். சொற்கள் தனித்தனியே வரும். விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள். இப்ப நான் 3 சொன்னேன். அது அடுத்து தொடர்ச்சியா பாருங்க. விரைவு, வெகுளி, வெகுளினா கோபம், விரைவு, கோபம், உவகை, அச்சம், அவலம். இந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் அடுக்கு தொடர் வரும். ஆனா இரட்டை கிளவி எப்படி வரும்னா சொற்களை பிரித்தால் பொருள் தராது, இரட்டை சொற்களாக வரும்.
சொற்கள் இணைந்துதான் நிற்க வேண்டும். இணைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் தான் வரும். ஒரு செயலுக்கு அடைமொழியாக அதான் ஒலிக்குறிப்பு சொற்களாக வரும். சப்போர்ட்டுக்கு தான் வருமே தவிர அது தனியா அர்த்தம் தராது. இத நன்னூலார் எப்படி சொல்றாரு பாருங்க. அடுக்கு தொடரை அசைநிலை பொருள்நிலை இசைநிறைக்கு ஒரு சொல் 2, 3, 4 எல்லை முறை அடுக்கும் டேஷ் அப்படின்னு கொடுத்தாங்க. அடுக்கு தொடர்ந்து சொல்லுங்க. 2, 3, 4 சொல்முறை அடுக்கும் அடுக்கி வருவது அப்படி அசைநிலை பொருள்நிலை, இந்த பொருள்நிலை இருக்கு, பொருள்நிலை இசைநிறை ஒரு சொல் இப்படி வரக்கூடியது அடுக்கு தொடர் என்று ஒரு நன்னூலார் உள்ள விளக்கம் தருகிறார். அதே போல இரட்டை கிளவி சொல்லும்போது இரட்டை கிளவி இரட்டை பிரிந்து இசையா, அவ்வளவுதான். இரட்டை கிளவி இரண்டாக பிரிந்து ஒலிக்காது என்று நன்னூலார் தன்னுடைய நூற்பாவில் கூறுகின்றார். இரட்டை கிளவி இரட்டை பிரிந்து இசையா. அப்போ இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கு என்ன வித்தியாசம்னா, இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது, அடுக்கி வரும். அடுக்கு தொடர் அப்படி இல்லை, பிரித்தால் பொருள் தரும். 2, 3 முறை அடுக்கி வரும். இதோட இன்றைய தலைப்புகள் எல்லாம் நிறைவு பெறுகிறது. அடிப்படையான சொல் இலக்கண பகுதி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்புல சந்திக்கலாம்.